ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் நான் என்ன பண்ணேன், என்ன சமைச்சேன் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் பிரியாணி தான். பிரியாணியே வந்துட்டு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் இல்லை, ஜீரக சம்பாவில் தான் செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுருவேன். நிறைய பேர் வந்துட்டு ஊற வைக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்துட்டு அப்படியே அரிசி வந்துட்டு அலசி சேர்ப்பாங்க. நான் வந்துட்டு ஊற வச்சு தான் செய்வேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அரிசி குழையவுமே குழையாது, நல்லாயிருக்கும். பிரியாணி செய்கிறோம் அப்படின்னு பிளான் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே அரிசி ஊற வச்சுருவேன். ஏன்னா நம்ம வந்துட்டு அரிசி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு வந்துட்டு சாதம் நல்லா பொலன்னு வரும். அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பேலன்ஸ் வேலை இருக்கோ, வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது, இந்த மாதிரி சிக்கன் 65னா அதுக்கு மசாலா சேர்க்குறது, அந்தமாதிரி வேலைலாம் நான் பண்ணிகிட்ருப்பேன். நான் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்துட்டு சிக்கன் 65 வந்துட்டு மசாலா போடுறது நான் தனியாகவே ஷார்ட்ஸ்லேயுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்காதவங்க லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். சிக்கன் 65க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வீட்லேயுமே மசாலா அரைப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியே கடை மசாலா தான், 65 மசாலா தான் நான் போட்டிருக்கேன். 65க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் அப்படின்னா லெமன், இது ரெண்டுமே கண்டிப்பாக சேர்க்கணும். ரெண்டுமேனா ஒரே டைமில் தேவையில்லை. அப்படி தயிர் இல்லைன்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம், லெமன் இல்லைனா தயிர் சேர்த்துக்கலாம். அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கறிக்கு 65 வறுக்கும்போது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு மட்டனில் வந்துட்டு வெறும் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி, லைட்டாக காரத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியுமே சேர்த்து நல்லா ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமோ இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு சமைச்சிடலாம். நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸு, குழம்பு அதுக்கு வந்துட்டு தனியாக தொட்டுக்க இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் ஆகும். பிரியாணி பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். எனக்குலாம் ரொம்ப ஈஸி. பிரியாணினா இன்னும் வேலை சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பசங்க வந்துட்டு காரம் சாப்பிட மாட்டாங்க, சின்ன பசங்க. அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் ஏற்றி விட்டுட்டேன். ஸ்கூல் பார்த்திங்கன்னா 2 மந்த் லீவ் இருக்க வரைக்கும் ஃப்ரைடே வந்துட்டு அவ்வளோ பிஸியாக போகல, எப்போவுமே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு பிஸியாக போயிட்டுருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கூல் டைமிங் கரெக்டாக வந்துட்டு 2 o'clock விட்டுருவாங்க. அந்த டைமில் நம்மளால் வந்துட்டு தொழுகிறதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரே டைமில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாகவே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் சேம் மெத்தட் தான். நம்ம நார்மலாக பிரியாணி சிக்கனுக்கு எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தான். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எத்தனை கிலோ பிரியாணி செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அகண்ட பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ செய்ய போகிறேன், அதனால் இந்த பிரியாணி சித்தர் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இருந்தால் அதுவுமே சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி பூ இருந்தால் அதுவுமே சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மட்டும் தான் சேர்ப்பேன். இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். பட்டை, லவங்கம், ஏலக்காவே கரெக்டாக இருக்கும். ஒருத்தவங்க வந்துட்டு பிரியாணி எல்லாம் சேர்ப்பாங்க, நான் எப்போவுமே சேர்க்க மாட்டேன். நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ், பெருசாக இருந்தால் ஒரு 5 எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு தக்காளியுமே எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்புமே அதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக இருக்கணும். அது வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும், ஆனால் தீயக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, சிக்கன் அப்படின்னா நீங்கள் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்துட்டு சிக்கன் சேர்த்துப்பேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம மட்டன் செய்கிறோம், அதுவும் இல்லாமல் நான் வந்து விசில் வச்சுட்டேன், அதனால் வந்துட்டு நான் அது சேர்க்கலை, தக்காளியை ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துட்டேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு காரத்தூள் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தயிர், ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர், கட்டியான தயிர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம விசில் வச்சுருந்தோம் இல்லையா மட்டனு, அது வந்து தண்ணி மட்டும் இல்லாமல் வெறும் மட்டன் மட்டும் எடுத்துகிட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மட்டனு அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த மட்டனில் ஏறணும். அது வரைக்கும் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. அந்த மசாலா நல்லா வந்துட்டு அந்த உப்பு காரெல்லாம் மட்டனில் ஏறி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா சூப்பு, அது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த சட்டியில் தான் நான் அரிசியை வந்து அளந்தேன். அதுலேயே பார்த்திங்கன்னா அரை அளவுக்கு சூப் இருக்குது. இப்போ வந்துட்டு அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக அதிலேயே சேர்த்துக்கலாம். அந்த அரை சேர்த்தது இல்லாமல் ஒரு 3/4 அளவுக்கு வந்துட்டு தண்ணி நம்ம மறுபடியும் வந்துட்டு தண்ணி பிடிச்சி சேர்த்துக்கலாம். இதே பாஸ்மதினா 1க்கு 1.5 அளவுக்கு சேர்க்கலாம். சீரக சம்பானா 1க்கு 1.25, இதான் ரேஷியோ. கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி சேர்த்து பாருங்கள், ரொம்பவுமே குழையாது. சீரக சம்பா ரைஸு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதியை விடையுமே பார்த்திங்கன்னா சீரக சம்பாவில் செய்கிற பிரியாணி இன்னுமே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் சுத்தமாக இல்லை, ஸ்கூலுக்கு பசங்களை வேறு போய் கூப்பிட போகணும். அதனால் டக்குன்னு வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு சிக்கனுமே வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறமா வந்துட்டு முட்டை வேக வச்சுருந்தேன், அதையுமே உரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா தண்ணி நல்லா வந்துட்டு கொதிச்சதுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. 1க்கு 1.25 சீரக சம்பானா, பாஸ்மதினா 1க்கு 1.5, இதுதான் அளவு.
தண்ணி நல்லா கொதிக்கும் போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரே ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமா உப்பு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இழுக்கும். அதனால் உப்பு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்தோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து வற்றி வரணும். அது வரைக்கும் கேஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணி வற்றி அரிசி மேலே வரும்போது கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து தட்டுக்கு மேலே போட்டுக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே வைக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இதுதான் பிரியாணியோட செய்கிற மெத்தடு. ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா தனியாக அரைக்கணும். அந்த ஒருத்தங்க வந்துட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் வதக்கி அரைச்சி சேர்ப்பாங்க. எனக்கு அந்த ஸ்மெல்லுமே பிடிக்காது. நான் இதுவரைக்கும் அதை ட்ரை பண்ணியுமே பார்த்ததில்ல. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இதுவே கரெக்டாக. அதுக்கப்புறமா தொழுது முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.